நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெளிவரட்டில் மாடை அவுத்தோம், மாடு வந்து கருவக்காட்டுக்குள்ளே மிஸ் ஆயிடுச்சு, அதை பிடிக்கிற மாதிரியான 2-3 வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ண ஒரு சில வீடியோஸை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நீங்கள் பார்க்குறதுக்கான அவசியம் என்ன, கட் பண்ணி வேணான்னு முடிவு பண்ண வீடியோவை நான் திருப்பி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பேச போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தை உங்களோட ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்காக ஒதுக்கி இந்த வீடியோ வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னே வந்து நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசி 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் நான் வந்து தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிதானா, நான் செய்கிற விஷயமும் சரிதானா அப்படிங்கிறத உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நாங்கள் மாடு தேடி வந்திருக்கோமா இல்லை விருந்துக்கு வந்திருக்கோமானே தெரியல. இவர் தான் இன்றைக்கி மாடை அவுத்தாங்க. இவங்களோட ட்ரீட் இன்றைக்கி முட்டை கறி. இது என்னது கறி? அதுவும் கறி. மீன், முழுசா மீன், துண்டு மீன், புரோட்டா, தோசை, இது என்னமோ தெரியல அவர் சாப்பிட்றாரு. இவ்வளவும் இப்போ சாப்பிட போகிறோம். மாடை தேடி கண்டுபிடிக்கல, மாடு காணாம போச்சு. இந்த காட்டுக்குள்ளே மாடு போயிடுச்சு. நாங்கள் பசியில் சாப்பிட உட்காந்துட்டோம். அப்படியே சாப்பிட்டு அடுத்து போய் உள்ளே தேடுவோம். நாங்கள் இன்னும் மாடு தேடி கண்டுபிடிக்கல. மாடு தேடி மணி இப்போ ஒரு 12 மணி. என்ன மணி? என்ன 11:30 மணி 11 ஆகுது. நாங்கள் இதுக்குள்ளே ஃபுல்லாக தேடிட்டு நானும் அண்ணனும் வந்து ஓரமாக உட்காந்துட்டோம் ரோட்டில், தம்பியை வர சொல்லிவிட்டு. மாடு விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, நம்ம பிள்ளை மாதிரி வளர்த்த மாடை ஒரு நாள் விட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, நாளைக்கு பிடிச்சிக்கலாம்ட்டு மாடெல்லாம் பார்த்துட்டோம். நம்மளை பார்த்தாலே ரொம்ப ஓடுது மாடு, அனுசரிப்பாக நிற்காமல் ரொம்ப ஓடுது. இங்கே வள்ளி திருமணம் நாடகம் நடக்குது பாருங்கள், அங்கே உள்ளே நடக்குது. பரியாமருதிப்பட்டி, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டமானு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள் அது மாவட்டம் தெரிஞ்சா. நாங்கள் இந்த வழியாக வந்து இங்கே உட்காந்துருக்கோம். நாடகம் வந்து அங்கே நடக்குது, அந்த தளவில் அங்கே நடக்குது. அங்கே இருக்குது நாடகம். நாடகம் போய் பார்ப்போமா இல்லை வீட்டுக்கு போமா? எங்கள் எடுத்துகிட்டு வந்த கயிறு, அன்னக்கூடை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். சரி பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் வந்தோம், முடியல. பார்ப்போம், நாளைக்கு காலையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நாளைக்கு பிடிச்சிருவோம், மாட்டை விட மாட்டோம். கண்டிப்பாக பிடிச்சிட்டு அதையும் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணுறேன். நைட்டு ஃபுல்லாக இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணியிருக்கும், இதில் என்ன நண்பா இருக்குது, இது ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. சமீபமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு மாடு வந்து அவுத்துருக்காங்க, அந்த மாடு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர்கிட்ட சிவகங்கை பகுதியில் இருக்க ஒரு நண்பர்கிட்ட போய் குறி கேட்குறேன், அதாவது சாமி பார்த்து மாட்டை வந்து சொல்லிடுவேன், மாடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் அவரை நம்பிக்கிட்டு நாங்கள் வந்து மாட்டை தேடாமல் விட்டு மாடு வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த வீடியோவை நானுமே வந்து பார்த்தேன். ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் விரும்புகிறேன். மாடு உங்களுடையது, சாமி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த நடந்துருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்காக நம்மளாக உருவாக்கிக்கிட்டது தான் சாமியை தவிர, சாமி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தெல்லாம் மாட்டை வந்து விடாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரியல. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது, இதை ஒரு தவறான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது நடந்துடாமல் இருந்துட்டால் நல்லா இருந்துடாதா அப்படின்னு ஒரு 3ஆவதாக ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் கடவுள் அப்படிங்கிறது. மற்றபடி அது மாடு இங்கே நிற்கிதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. குறிப்பாத்து கரெக்டாக இங்கே நிற்கிதுன்னு சொல்லிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த உருட்டுக்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரிலாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மாடு உங்களோடது, மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் இறங்கி போய் தேடணும். மாடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு 10 பேரை வச்சாவது மாட்டை தேடி விரட்டி பிடிச்சி தான் நீங்கள் வந்து மாடு எடுக்கணும். நீங்கள் கடவுள் நம்பிக்கையோ இல்லை குறிப்பாத்து பிடிச்சிருவேன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாடை வந்து இந்த மாதிரி இழந்துட்டு தான் நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு 2-3 பேர் தான் இருக்கோம். நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த மாட்டை வந்து பிடிச்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆவலில் அந்த நெற்குப்பை பகுதிகளில் வந்து சரியான கருவை காடுகள், அந்த பகுதியில் உள்ளவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எவ்வளோ அலைஞ்சோம் அப்படின்னு. நைட்டு 12-1 மணிக்கெலாம் போய் மாட்டை தேடி அலைஞ்சு அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டோம். ஏன் நம்மளுக்கு வந்து ஜிபிஎஸ் இருக்கே, கவுரு தான் இல்லையே, பொறுமையாக பிடிச்சிக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக வந்து இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம இருக்க போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு உயிர், அதை நம்ம கவுரு போட்டு கட்டி அதை நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுருக்குறோம். அது விலங்குங்கிறத மறந்து நம்மளுடைய பெட், அதாவது நம்ம வளர்ப்பு பிராணி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை வந்து நம்ம வச்சுருக்குறோம். அப்படிங்கும் பொழுது அதால் நம்ம இல்லாமல் கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது.
ஆனால் அது விலங்கு அப்படிங்கிறதுனால அதால் வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா காட்டில் வந்து அதால் இருக்கவே முடியாது. அதனால தான் அந்த மாட்டுக்கு எந்த ஆபத்து வந்துருமோ, ஒரு பூச்சி வட்டை கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது இருட்டுக்குள்ளே இருக்கும்போது, இல்லை ஒரு மருந்தடித்த விவசாய நிலங்களில் போய் மேய்ஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறதுன்ற ஒரு பயம், பதட்டம். அதனால தான் நம்ம வந்து மாட்டை தேடி அலைஞ்சு இத்தனை பேர் வேலை மெனக்கட்டு போய் செலவானாலும் பரவாயில்லன்னு மாட்டை தேடி வந்து பிடிச்சி கொண்டு வரோம். இந்த மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர, சாமி பார்க்குறதையோ மற்ற மூட நம்பிக்கைகளையோ நம்பி உங்களோட மாடுகளை வந்து இழந்துடாதீங்க. தயவு செஞ்சு ஏற்கனவே நான் வீடியோவில் சொன்னது மாதிரி மாடு அவுக்கக்கூடிய இடத்தோட சூழ்நிலையை பொறுத்து மாட்டுக்கு கயிறு வைக்கிறதா, ஜிபிஎஸ் வைக்கிறதா, ஃபோன் நம்பர் எழுதுறதாங்கிறத முடிவு பண்ணி மாடு வந்து அவிழுங்க. அவுத்துட்டு உங்களுடைய முயற்சியில் மட்டுமே மாட்டை பிடிக்கிறதுக்கு பாருங்கள். மற்ற யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா மாடு உங்களோடது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் இறங்கி செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.